Hi all, welcome back to our session. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா IBPS SO க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய one word substitution and fillers, ஓகேவா? So first பாருங்க, one word substitution related ஒரு 10 questions வந்து நம்ம பார்க்கலாம். The government wing which is responsible for making ரூலை மேக் பண்றதுக்கு எந்த கவர்மெண்டோட ஒரு பார்ட் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருக்கும் அப்படின்னா இட்ஸ் லெஜிஸ்லேச்சர். லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் அ பர்சன் ரிட்டன் பை தட் பர்சன். ஸோ இந்த வேர்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அவங்கள பற்றி அவங்களே எழுதிக்கிற அந்த லைஃப் ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுவாங்கன்னா ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்லுவாங்க. இஃப் சம் அதர் பர்சன் இஸ் ரைட்டிங் ஃபார் தட் பர்சன் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் பயோகிராஃபி. ஒன் ஹூ டஸ் நாட் டேக் எனி ஆல்கஹாலிக் ட்ரிங்க். ஸோ அவங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா டீடோட்டலர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அடுத்து பாருங்க, எ ஸ்பீச் டெலிவர்டு வித்தவுட் எனி ப்ரீவியஸ் ப்ரிப்பரேஷன். ஸோ எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் நம்ம ஸ்பீச் டெலிவர் பண்ணுறதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்டெம்போர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, எ டிசீஸ் விச் அட்டாக்ஸ் மெனி பீப்புள் இன் அ பர்டிகுலர் ஏரியா இன் ஒன் டைம். ஓகேவா? ஸோ நல்லா பார்க்கணும். எ டிசீஸ் விச் அட்டாக்ஸ் மெனி பீப்புள். ஸோ நிறையா பீப்புள் என்ன பண்ணும், அந்த டிசீஸ் வந்து அட்டாக் பண்ணும். அந்த ஒரு ஏரியாவில் மட்டும்தான், வேர்ல்டு வைடாக குளோபலாக கிடையாது. அந்த ஒரு ரீஜியனில் மட்டும்தான் என்ன பண்ணும், அதை அஃபெக்ட் பண்ணும். அந்த ஒரு டைமில் மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வின்டர் அப்படின்னு வந்துட்டுனா நமக்கு வந்து என்ன வரும், கோல்டு வரும். ஸோ அந்த மாதிரி பர்டிகுலர் டைமில் பர்டிகுலர் ரீஜியனில் வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு பேர் எபிடெமிக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அடுத்து பாருங்க, த சவுண்ட் ஆஃப் மங்கீஸ் கொடுக்குற அந்த சவுண்டுக்கு பேர் வந்து கிப்பர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, பர்சன்ஸ் லிவிங் அட் த சேம் டைம். ஸோ சமகாலத்தவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சம காலத்தவர்கள் அப்படிம்போம் இல்லையா. ஸோ அவங்கள வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கான்டெம்பரரிஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? அடுத்து பாருங்க, எ பர்சன் ஹூ டெலிபரேட்லி செட்ஸ் ஃபயர் டு எ பில்டிங். அவங்கள என்ன சொல்லுவோம்னா ஆர்சோனோசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் ஹூ இஸ் பேட் இன் ஸ்பெல்லிங். ஸோ ஸ்பெல் பண்ணுறதுல ரொம்ப பேடாக இருக்கிறவங்கள வந்து கேக்கோகிராஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, எ கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் ஸ்மாலர் தேன் அ வில்லேஜ். ஒரு வில்லேஜை விட ரொம்ப குட்டியாக இருக்கிற அந்த கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள், குரூப் ஆஃப் பீப்புளை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹேம்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபில்லர்ஸ். அதாவது இந்த 4 சென்டென்ஸோட இருக்கிற பிளாங்க்லையுமே ஏதாவது ஒரு வேர்டு வந்து இதுலேருந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹி வாஸ் மெட் பை அ டேஷ் ஆஃப் நாய்ஸி ஆங்க்ரி யூத்ஸ். ஸோ அவன் வந்து என்ன பண்ணான், அவனை சுற்றி நாய்ஸி அண்ட் ஆங்க்ரி யூத்ஸால் சூழப்பட்டான், ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா நாய்ஸி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த நாய்ஸி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே சலசலப்போடு இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? சலசலப்பு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸோ இந்த இடத்துல எனக்கு சலசலப்பு அப்படிங்கிறத மேட்ச் பண்ணுற மாதிரியான ஒரு வேர்டு வேணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஹெர்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹெர்த் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிஸ்ஆர்டர்லி குரூப்டு அப்படின்னு அர்த்தம். அதே இது ஜென்ட்ரி அப்படின்னா இந்த ஆர்டினரி பீப்புள் அப்படின்னு அர்த்தம். சொசைட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா குரூப் ஆஃப் பீப்புளை தான் என்ன சொல்லுவாங்க, சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த ரொம்ப சத்தம் போடுற அந்த பீப்புளால் அவன் சூழப்பட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து என்ன சொல்லலாம், ரேபிள், ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் மை பர்ஃபெக்ட் ஆன்சர். He was met by a rabble of noisy and angry youths, ஓகேவா? ஸோ எல்லா பிளாங்க்லையுமே வித்தவுட் எனி டவுட் ஆப்ஷன் டி தான் எனக்கு மேட்ச் ஆகும். அடுத்து பாருங்க, you and all the others like you are dash. நீயும் ஒன்ன மாதிரி இருக்கிறவங்களும் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாக இது வந்து என்ன, இந்த டேஷ் வந்து எனக்கு எதை டினோட் பண்ணுது அப்படின்னா ஒரு குவாலிட்டி ஆஃப் பீப்புளை வந்து என்ன பண்ணுது, ஒரு பீப்புளோட குவாலிட்டியை வந்து எனக்கு டினோட் பண்ணுது. ஓகே, சப்போஸ் எனக்கு இதில் வந்து மேட்ச் பண்ண கஷ்டமாக இருந்தது அப்படின்னா அடுத்தது பாருங்க, ஸ்டாக்னன்ட் பூல்ஸ் ஆஃப் டேஷ் ஆர் ஸ்கேட்டர்ட் ஆல் ஓவர் திஸ் ஏரியா. ஸ்டாக்னன்ட் பூல்ஸ் ஆஃப் டேஷ் ஆர் ஸ்கேட்டர்ட் ஆல் ஓவர் திஸ் ஏரியா. ஸோ அந்த ஏரியாவை சுற்றி எது ரொம்ப ஸ்கேட்டராக இருக்குது, சிதறி கிடக்குது அப்படின்னா இந்த ஸ்டாக்னன்ட் பூல்ஸ் ஆஃப் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, இந்த விண்டோஸ் வேர் திக் வித் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விண்டோஸில் வந்து எப்படி இருக்கா, ரொம்ப திக்கான அழுக்கு படிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாமா?
அப்போ அழுக்கு அப்படிங்கிறத நம்ம டர்ட்டி அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஃபில்த் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரியான விஷயத்துக்கு நம்ம டர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம் நான் லிவிங்க்கு. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, ஒரு இடத்துல குவாலிட்டியை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த குவாலிட்டியை மென்ஷன் பண்ணுறப்போ ஆப்வியஸ்லி நான் என்ன தான் யூஸ் பண்ணணும், ஆப்ஷன் பி தான் யூஸ் பண்ணணும், ஃபில்த். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, ஸ்டாக்னன்ட் பூல்ஸ் ஆஃப் filth or scattered all over this area. The windows were thick with filth. ஓகேவா? ஸோ எல்லாமே எதை டினோட் பண்ணும், எனக்கு டர்ட்டி அப்படிங்கிறத தான் டினோட் பண்ணும். ஸோ filth அப்படிங்கிறதும் என்னது, டர்ட் தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் மை ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க, the building has been lovingly dash அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, the steering box was recently dash அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. The government dash confidence in the housing market அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. The effort to dash him to office isn't it working. அதாவது அந்த பில்டிங் வந்து என்ன பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா நல்லா யூஸ் பண்ணப்பட்டுச்சு. அந்த ஸ்டியரிங் பாக்ஸ் என்ன பண்ணாங்க, இப்போ தான் ரீசெண்டாக தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ யூஸ்ட் அப்படிங்கிறதுக்கான வேர்டை தான் என்ன செய்யணும், தேடணும். ஸோ யூஸ்ட் அப்படின்னா என்னது, ரீஸ்டோர்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆப்ஷன் டி இஸ் மை ரைட் ஆன்சர். கியூர்டுனா என்னன்னு நமக்கு தெரியும், சரி செய்யப்படுறது. டிஸ்ட்ரப்டட் அப்படின்னா தெரியும், மூடுனாலும் நமக்கு தெரியும். டீசோலேட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டேக் அப்பார்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? டேக் அப்பார்ட். ஸோ அந்த பில்டிங்கை என்ன பண்ணாங்க, இப்போ தான் ரீசெண்டாக சாரி த பில்டிங் ஹேஸ் பீன் லவ்விங்லி ரீஸ்டோர்டு. ஸோ அந்த பில்டிங்கை என்ன பண்ணாங்க, இப்போ தான் யூஸ் பண்ணாங்க. ஸ்டியரிங் பாக்ஸ் ரீசெண்டாக யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த யூஸ்ட் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், restored அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் மை ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க, the debate has become dash by conflicting ideological perspectives. ஸோ அந்த டிபேட் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஏதோ ஒரு சம்திங் ஆயிடுச்சு. எதனால அப்படி ஆச்சு, பை கான்ஃப்ளிக்டிங் ஐடியாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ நிறைய பேரோட அந்த கான்ஃப்ளிக்டிங் முட்டிக்கிற அந்த ஐடியாலஜியால் அது என்னாச்சு, ரொம்பவே குழப்பம் அடைஞ்சிருச்சு. ஒய், பிகாஸ் இந்த இடத்துல கான்ஃப்ளிக்டிங் ஐடியாலஜிக்கல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ டிபேட்டில் நான் இருக்கேன், என்னோட ஆப்போனன்ட் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்கன்னா நான் ஒரு தாட் ஆஃப் வியூவில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக இவங்க சொல்கிறாங்க, அதுக்கு அகெயின்ஸ்டாக இவங்க சொல்கிறாங்க. இப்படி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்கிறப்போ அது வந்து என்ன ஆயிடும், கான்ஃப்ளிக்டிங் ஐடியாலஜியால் அந்த டிபேட் வந்து ரொம்பவே புரியாமல் போயிடுச்சு. ஸோ புரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறப்போ நம்ம என்ன சொல்லலாம், டியூபியஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாமா, அல்லது நாட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே இருக்கிற வந்து சென்டென்ஸ் பாருங்கள், கிரே கிளவுட்ஸ் டேஷ் தி சன். ஸோ அந்த கரும் மேகங்கள் வந்து என்ன பண்ணுச்சு, சன்னை வந்து தெரிய விடாமல் மறைச்சிருச்சு, ஹைட் பண்ணிருச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி எந்த வேர்டு எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த இடத்துல மறைச்சிருச்சு அப்படின்றதால இந்த இடத்துல பிரைட்டன்ட் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ லேம்பண்ட் ஆம்ப்ளிஃபைடு. ஆம்ப்ளிஃபைடுனா என்ன அர்த்தம், இருக்கிறத சவுண்டை வந்து எடுத்து கூட்டி சொல்கிறது தான் எனது ஆம்ப்ளிஃபைடு. ஸோ ஈயும் எனக்கு கண்டிப்பாக வராது. க்ளாக்டு அப்படின்னா எனக்கு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ட்ரெஸ். ஸோ இதுவுமே எனக்கு வராது, ஃபுல்லாக மறைச்சிருக்கிற மாதிரியான ஒரு ட்ரெஸ், இதுவுமே வராது. ஸோ அப்ஸ்கர்ட் இஸ் மை ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்ஸ்கர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், டியூபியஸ், டவுட்ஃபுல், அல்லது புரியாமல் இருக்கிறது, ஹிடனாக இருக்கிறது. ஸோ அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, அப்ஸ்கர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் மை ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க, a good dash walk is good for health. ஸோ ஒரு நல்ல டேஷ் எப்படிப்பட்ட ஒரு வாக், ஒரு அட்ஜெக்டிவ் நான் யூஸ் பண்ணணும், இஸ் குட் ஃபார் ஹெல்த். அது வந்து எனது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ கொடுத்துருக்கிற வேர்டில் இங்கே பாருங்கள், அனிமேட்டட் வாக்குன்னு சொல்லுவோமா, கண்டிப்பாக சொல்ல மாட்டோம். லெத்தார்ஜிக்கான வாக் வந்து ஹெல்த்துக்கு குட்டாக இருக்குமா, கண்டிப்பாக கிடையாது. லகார்ட், இன்டோலண்ட், பிரிஸ்க். ஸோ இது ரெண்டுக்கும் எனக்கு மீனிங் தெரியாட்டி கூட பரவாயில்லை. ஒரு நல்ல பிரிஸ்கான வாக் வந்து எப்படி ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் மை ரைட் ஆன்சர், பிரிஸ்க். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, the archers played a brisk part in the victory. அதாவது அந்த ஆர்ச்சர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, ரொம்ப பிரிஸ்காக விளையாண்டாங்க. அந்த விக்டரி, அந்த வின் பண்ணுறதுக்காச்சும் அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப பிரிஸ்காக விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எல்லா சென்டென்ஸ் ரீட் பண்ணி பார்த்தாலுமே இந்த பிரிஸ்க் அப்படிங்கிற வேர்டு பர்ஃபெக்டாக இந்த இடத்துல மேட்ச் ஆகும். அடுத்து பாருங்க, இட் இஸ் ஷேம்ஃபுல் அண்ட் ஹாரிஃபைங் அண்ட் டோட்டலி டேஷ் அண்ட் கம்ப்ளீட்லி டேஷ் that gender activists have failed to address this gaping inequality. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து நம்ம இப்போதைக்கு பார்க்க தேவையில்லை.
செகண்ட் பார்ட் எடுத்து பார்த்தோம்னா இந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். It is completely dash that gender activists have failed to address this gapping inequality. ஸோ என்ன சொல்கிறாங்க, கம்ப்ளீட்டாக இது என்ன பண்ண முடியல, ஏதோ சம்திங் சொல்ல வர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஜெண்டர் ஆக்டிவிஸ்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஃபெயில் ஆயிட்டாங்க. எதில் ஃபெயில் ஆயிட்டாங்க, இந்த கேப்பிங் இன்இக்வாலிட்டியை அட்ரஸ் பண்ணுறதுல ஜெண்டர் ஆக்டிவிஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, ஃபெயில் ஆயிட்டாங்க. அப்போ இது வந்து எப்படி இருக்கு, என்னால் ஏற்றுக்கவே முடியலை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கா. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி அன்அக்செப்டபிள். ஸோ ஆப்ஷன் பி இஸ் மை ரைட் ஆன்சர். இட் இஸ் ஷேம்ஃபுல் அண்ட் ஹாரிஃபையிங் அண்ட் டோட்டலி ப்ராப்ளமெட்டிக் அண்ட் கம்ப்ளீட்லி அன்அக்செப்டபிள். தட் இதை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஏன் ஏற்றுக்க முடியல, ஜெண்டர் ஆக்டிவிஸ்டே என்ன பண்ணிட்டாங்க, இந்த கேப்பிங் இன்இக்வாலிட்டி அட்ரஸ் பண்ணுறதுல அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க, அதனால் ஏற்றுக்கவே முடியலை. ஸோ இட் இஸ் அன்அக்செப்டபிள் அப்படிங்கிறது தான் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் மை ரைட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி 2 டேஷ் வர்றப்போ ஏதாவது ஒரு பார்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதை எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், we still hear about the wage gap almost daily, and even though it's a myth, we dash still marshal our resources to dash this imaginary injustice. அதாவது நம்ம இன்னமுமே என்ன கேட்டுக்கிட்டு இருக்கோம், இந்த வேஜ் கேப் அதாவது மென் அண்ட் விமனுக்கான அந்த சம்பளம் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அந்த கேப் வந்து என்னது டெய்லியுமே நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலுமே அது ஒரு மித்தாக இருந்தாலுமே கூட நம்ம என்ன செய்யணுமா, கண்டிப்பாக ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி இந்த இமேஜினரி இன்ஜஸ்டிஸை வந்து என்ன செய்யணும், சரி செய்யணும். இது என்ன செய்யணும், சரி செய்யணும். அப்போது நான் தமிழில் வந்து இதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்குறப்போ எனக்கு எப்படி இருக்குது, இதை நம்ம கண்டிப்பாக நம்ம ரிசோர்ஸஸை வச்சு சரி செய்யணும், இந்த இமேஜினரி இன்ஜஸ்டிஸை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்போ சரி செய்யணும் அப்படின்னா இந்த இடத்துல எந்த வேர்டு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அடல்ட்ரேட்னு சொல்லுவோமா, கண்டிப்பாக சொல்ல மாட்டோம். ரூயின் அழிஞ்சு போகிறதுன்னு சொல்லுவோமா, கண்டிப்பாக சொல்ல மாட்டோம். எமெண்டுன்னு சொல்லுவோமா, கிடையாது. அது என்ன பண்ணணும், சரி செய்யணும். we have to rectify it. ஸோ ஆப்ஷன் டி தான் இந்த எனக்கு கரெக்டாக இருக்கும். எப்படி, we should still marshal our resources to rectify this imaginary injustice. இந்த imaginary injustice-ஐ ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இது எனக்கு இங்கே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் மை ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க, the burning of crop dash which has been identified as the villain in chief of the current crisis has dash a large number of northern cities. ஸோ இது நம்ம நியூஸ் பேப்பரில் அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். பஞ்சாப் ஹரியானால என்னது ஸ்டபிள் பர்னிங் அப்படிங்கிற ஒரு வேர்டை அடிக்கடி நம்ம நியூஸ் பேப்பரில் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இட் இஸ் த பர்னிங் ஆஃப் கிராப் ஸ்டபிள். ஸோ ஆப்ஷன் சி இஸ் மை ரைட் ஆன்சர். அதுதான் என்னது, அதுதான் எப்படி இருக்கு, வில்லன் இன் சீஃப் ஆஃப் த கரண்ட் கிரைசிஸ். இப்போ இருக்கிற ரீசன்ட் பிரச்சனையில் அதுதான் எப்படி இருக்குது, வில்லன் இன் சீஃப் ரோலை ப்ளே பண்ணுது. அதில் வந்து நார்த்தன் சிட்டிஸில் வந்து ஹை இம்பேக்ட் இருக்குது. ஸோ ஹேஸ் இம்பேக்டட். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் சி இஸ் மை ரைட் ஆன்சர். ஸோ இன்னைக்கு செஷனில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு 10 questions பேஸ்ட் ஆன் 1 word substitution and again ஒரு 8 questions based on fillers. ஓகேவா, hope this session is really useful and thank you for watching.